Hi guys, welcome back to the day 17 of my exam preparation vlog for CF Foundation Jan 25 attempt. நேற்று வந்து வீடியோ கடைசியில் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து பெரிய சேலஞ்ச் நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு. என்ன சேலஞ்ச் அப்படின்னா, நாளைக்கு வந்து நான் இருக்கிறதுல ரொம்ப வீக்கான சப்ஜெக்ட் நான் வந்து 4 பேப்பர் CF ஃபவுண்டேஷன் அப்படின்னா நான் வந்து எக்கானமிக்ஸ் பேப்பர் தான் சொல்லுவேன். அக்கௌண்ட்ஸும் சரி, லாஸ் சரி, மேக்ஸ் சரி, நான் எப்படின்னா மேனேஜ் பண்ணுறோம். பட் எனக்கு வந்து நான் பர்சனலாக வந்து இந்த பேப்பர் நான் தொடவே இல்லை மீன்ஸ் நான் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் தரல. இனிமேல் தரணும். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரல அப்படின்னு சொல்லலாம். இந்த மேக்ஸும் வந்து எக்கானமிக்ஸும் அப்படி தான். இந்த எக்கானமிக்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டு. இந்த எக்கானமிக்ஸ் தான் வந்து நான் அவ்வளோவா படிக்கல. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, ஒரே நாளில் வந்து எக்கானமிக்ஸ் சிலபஸ் வந்து என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அதில் கவர் பண்ணிட்டு ஒரு மார்க் டெஸ்ட் நான் எவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இது வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு தடவை எழுதியிருப்பேன். அது எப்படின்னா, என்னோட மெயின் எக்ஸாம் செப்டம்பர் அட்டம்ப்ட்லேயே நான் இதுதான் பண்ணேன். செப்டம்பர் அட்டம் முன்னாடி வந்து இது மாதிரி படிச்சுட்டு வீடியோ எடுக்கல. பட் ஆப்வியஸாக வீடியோ எடுக்காமல் நான் படிச்சுட்டு அப்படியே போய் எழுதுனேன். என்னோட லோயஸ்ட் டோட்டல் ஆஃப் என்னோட ஹையஸ்ட் டோட்டல் ஆஃப் எக்கானமிக்ஸ் வந்து 32. இது வரையும் எதுவுமே தெரியல. எழுதின மார்க் டெஸ்ட்டில் டேரெக்டாக வந்து செப்டம்பர் அட்டம்ப்டில் வந்து 32 எடுத்திருந்தேன் 100க்கு. அதில் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்லாம் போய் வந்து பாஸ் ஆகிட்டேன். நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்லாம் போயிட்டு 10 மார்க்கு மைனஸ் பண்ணிட்டானுங்க. அதில் 32 வந்துச்சு. நான் எழுதின செப்டம்பர் அட்டம்ப்டில் போன அட்டம்ப்டில் நான் எழுதின இதுலேயே 4 பேப்பரில் என்னோட ரொம்பவே கம்மியான மார்க் அப்படின்னா அது எக்கானமிக்ஸ் தான். ஆப்வியஸாக நான் எந்த ஹார்ட் ஒர்க்கும் போடல. ஸோ அதனால் கம்மியாக வந்துச்சு. இன்றைக்கி வந்து அதெல்லாம் வந்து மாற்றிடணும். ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண வைக்கக்கூடாது. அதை மாற்றிடணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து அந்த புது டிசிஷன் எடுத்திருந்தேன். காலைல 3 மணிக்கு வந்திருந்தேன். எப்பயும் போல் 8 மணிக்கு வந்துக்கல. இன்றைக்கி வந்து 3க்கு எழுந்துக்கிட்டேன். 3க்கு எழுந்துட்டு உடனே வந்து வாக்கிங் போயிருந்தேன். உடனே படிக்க ஆரம்பிக்கல. உடனே வாக்கிங் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். 5 மணி வீட்டுக்கு வந்தோடனே நான் வந்து ஆப்வியஸாக என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி நம்ம மேக்ரோ எக்கானமிக்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ரோ எக்கானமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே ஒரு 50 மார்க்ஸ் கிட்ட கவர் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆப்வியஸாக வந்து நான் மனசில் நினச்சதெல்லாம் அப்படியே நடக்காதுல்ல. மேக்ரோ எக்கானமிக்ஸ் அப்படின்றது பெரிய வாஸ்ட்டு சிலபஸ்ஸு. நான் குட்டி மாதிரி அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏதோ சும்மா இப்போ தான் படிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் எக்கானமிக்ஸில். முன்னாடியே அங்கங்கே சில இதெல்லாம் படிச்சிருக்கேன். இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஒரு யூனிட்டு, மணி மார்க்கெட்டில் ஒரு யூனிட்டு, அங்கங்கே சில முடிச்சது தவிர இந்த நேஷ்னல் இன்கம் அக்கௌண்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இதையா படிக்கணும்னு நினச்சோம். சரி இதெல்லாம் நம்ம புதுசாக படிக்கணும்னா நம்ம வந்து தெரிஞ்சது மட்டும் படிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நல்லா தெரிஞ்சதுன்னா பிஸ்னஸ் சைக்கிள் ரொம்பவே சூப்பராக தெரியும். பிஸ்னஸ் சைக்கிள் நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் எக்கானமி, அப்புறம் வந்து நேஷ்னல் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கும்ல அதுவும், மைக்ரோவில் வந்து அந்த சாப்டர் 2 டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கும்ல அது வந்து நல்லா தெரியும். அது வந்து நல்லா தெரியும்னா அப்போ படிச்சிருந்தேன். அப்போ படிச்சிருந்தேன். இப்போ படிக்கல நான். ஸோ இதை வந்து படிச்சுட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கவர் பண்ணிட்டு படிக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் இன்னொன்று தோணுச்சு, மாறினே தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று தோணுச்சு, இதை படித்து நான் ஏன் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ணுறேன், நம்ம புதுசாக படிக்க தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் அப்புறம் கவர் பண்ணிக்கலான்னு ஃபஸ்ட்டு நான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் யூனிட் 5 இருக்கும்ல, யூனிட் 5 வந்து ஃபுல்லாக படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் யூனிட் 1 அந்த பவுண்டட் டேரிஃபு, காம்பவுண்ட் டேரிஃப் அதெல்லாம் இருக்கும், அது படித்தேன். அதுக்கப்புறம் பப்ளிக் ஃபைனான்ஸில் யூனிட் 1 ஏற்கனவே படித்தது. மணி மார்க்கெட்டில் வந்து யூனிட் 1, அப்புறம் வந்து நேஷ்னல் இன்கமில் யூனிட் 1 அதெல்லாம் படித்து சரி இந்தளவுக்கு இன்றைக்கி வந்து இதுவே போதும். ஏன்னா அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, 12 மணி ஆயிடுச்சு. காலைல 5 மணிக்கு படிக்க ஆரம்பித்தா 12 மணி வரைக்கும் இதை தான் படிச்சிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நல்லா தெரிஞ்சதெல்லாம் பிஸ்னஸ் சைக்கிள், எலாஸ்டிசிட்டி, டிமாண்ட் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதை படிச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் கவர் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் அப்படின்னா ஹோல் சிலபஸ் வந்து ஒரு 50% ஆஃப் சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். இதுதான் உண்மை. நான் வந்து 100% 70% தான் கம்ப்ளீட் பண்ணல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100ல் 50% ஆஃப் சிலபஸ் வந்து நான் 2 மணி, அதாவது நான் 2 மணிக்கு எக்ஸாம் மார்க் டெஸ்ட் எழுதலாம்னு நினச்சேன். நான் எழுதிட்டேன். அதை ரிசல்ட்லாம் கடைசியில் சொல்கிறேன். 2 மணி வரைக்கும் அது ஒரு 50% ஆஃப் சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா 50% அப்படின்னா அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் பார்த்து வச்சிட்டேன். தம்ப்நெயிலில் வந்து 3 சாரோட தம்ப்நெயில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் அந்த சி அருண் அன்பு சார்னு ஒருத்தர் இருப்பார், அவர் யூடியூப்பில் போடுறவர். அவரும் அப்புறம் வந்து அறிவு ப்ரோவில் ஒரு சார் இருப்பார், அவர் பேர் கிரண் நினைக்கிறேன், சசிகிரண். அவரும் அப்புறம் மோனேஸ்வரா, இவர் வந்து ஹிந்திக்கார். இந்த 3 சாரோட போட்டிருவேன். இது கிளிக் பைட்லாம் இல்லை. நான் வந்து 50% ஆஃப் சிலபஸ் கவர் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு மெயின் 3 காரணம் வந்து இவங்க தான். ஃபஸ்ட்டு சி அருண் அன்பு சார் பற்றி சொல்லிடுறேன். அவர் வந்து அவர் ஒரு சர்டிஃபைடு அவர் சிஏ ஆகிட்டார். அவர் ஒரு சிஏ. அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அவரை பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் நிறைய மேரத்தான்ஸ்லாம் வீடியோ போடுறாரு. நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் வந்து இதை காசுக்காக பண்ணல யூடியூப், அது பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அவர் வந்து ஒரு சேட் அக்கௌண்ட்டு, அவருக்கு இது வச்சா யூடியூப்பில் சம்பாதியம் வச்சா அதெல்லாம் இல்லை. அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணுறாரு. ஸோ யாருன்னா அதை பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து அவர் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் மேரத்தான்ஸ் இருக்கும், எக்கானமிக்ஸ் மேரத்தான், ஒரு 11 ஹவர்ஸ் மேரத்தான். அது ஃபுல்லாலாம் பார்க்கல. எனக்கு வந்து சில டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, சில டாபிக்ஸ் மட்டும் அதில் பார்த்தேன். அவர்கிட்டருந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு தென்னை மரத்தில் ஒரு குத்து, அறிவு ப்ரோவில் பனை மரத்தில் ஒரு குத்து, மோனேஸ்வரா அவர் தான் வந்து மெயின். அவர் ஒரு சூப்பர் சாட் புக்னு இருக்கும். அவருக்கு வந்து ரூ. 550. ஆனால் வந்து நம்மள்கிட்ட கொஞ்சம் பைரேட்டட் வெர்ஷன்லாம் இருக்குது, அதனால் காசு கொடுக்காம, அதனால தான் அவர் பேரை இன்க்ளூட் பண்ணுறேன். அவர் தான் யூடியூப்பில் ஹிந்தி எடுப்பார். தயவுசெய்து இங்கிலீஷில் எடுங்க. யாருன்னா இங்கெல்லாம் கேட்க போகிறாங்க. சரி, அவரோட அந்த சூப்பர் சாட் புக் இருக்கும்ல, இது 3த்தையும் கம்பைல் பண்ணி நம்ம வந்து 100% முடியலாம் நேற்று நைட்டு யோசிச்சு வச்சேன். பட் ரியாலிட்டி, இமேஜினேஷன் ரியாலிட்டியும் ஃபாராகவே சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம ரியாலிட்டியில் 50% தான் முடிக்க முடிஞ்சிச்சு. அதுவே நான் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்டோடனே சரி 2 மணிக்கு 1:30 மணிக்கு ரெடி ஆகிட்டேன். 1:30 மணிக்கு சரி இதுக்கு மேலே நம்ம எதுவும் படிக்க வேணாம் எக்கானமிக்ஸில். 1:30 மணிக்கு ரெடி ஆகிட்டேன். மார்க் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் June 24 வந்து ஒரு எம்டிபி சீரீஸ் 2 வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து மார்க் டெஸ்ட் இதெல்லாம் அப்படின்னு எழுத ஆரம்பித்தேன். அந்த விஷுவல்ஸ்லாம் போடுறேன் பாருங்கள். ஸோ ஒரு 2 மணி நேரம் டைம் இருந்துச்சு. ஏன்னா 2 to 5 2 to 4 தான் வந்து ஆப்வியஸாக நம்ம வந்து நார்மலாக படிப்போம்ல. நார்மலாக வந்து எக்ஸாம் எழுதுவோம் நம்ம இன்ஸ்டியூட் எக்ஸாம்ஸ் ஜான் அட்டம்ப்டில் 2 to 4 தான் நம்ம எக்ஸாம் இருக்கும். சரி அதே டைமில் நம்மளே எழுதலாம் அப்படின்னு 2 to 4 வரைக்கும் நான் எக்ஸாம் செட் பண்ணிட்டேன். எனக்கு என் மனசில் நல்லாவே தெரியும், நான் கண்டிப்பாக வந்து 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். ஏன்னா அவ்வளோ இதுவாக தெரியும், நம்ம வந்து அவ்வளோலாம் இல்லை, தெரிஞ்சளவு தான் எழுத முடியும். ஸோ 10 அரை ஒரு 45 மினிட்ஸ், 20 நிமிஷம் தான் முடிச்சுன்னு நினச்சி, பட் ஒரு 45 மினிட்ஸ் நல்லா மூளையெல்லாம் கசக்கி வந்து நிறைய ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணேன். நான் என்னோடய ஆன்சர் ஷீட்டை நான் என்ன எழுதினேன் அப்படின்னு வந்து நான் போடுறேன் பாருங்கள். மொத்தம் வந்து நான் ஒரு 58 கொஷின் வந்து நான் அட்டென்ட் பண்ணேன். 58 கொஷின் அட்டென்ட் பண்ணேன். எனக்கு ஒழுங்காக சரியாக தெரில எத்தனை கொஷின் அட்டென்ட் பண்ணேன். பட் மார்க்ஸ் வந்து நான் 44 வந்து நான் மார்க்ஸ் வாங்கினேன். நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக 44 கொஷின் வந்து நான் கரெக்டாக இருந்துச்சு. எல்லா கொஷினும் அட்டென்ட் பண்ணல, சில கொஷின் தான் அட்டென்ட் பண்ணிப்பேன். அதில் நான் அட்டென்ட் பண்ண கொஷினில் 44 மார்க் வாங்கியிருந்தேன். அதில் 14 மார்க் அது மட்டும் தெரியும். 14 வந்து தப்பு. 14 தப்பு போயிட்டா 4 × 0.25 வந்து 3.5. 3.5 மைனஸ் பண்ணால் 40.5, அதாவது ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கேன். எனக்கு என்னன்னே தெரில. நான் போன தடவை ஒரு தடவை இது மாதிரி தான் அட்டெம்ப்ட் எழுதி பார்த்தேன். எக்ஸாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை எழுதி பார்த்தேன் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அதுலேயும் கரெக்டாக 40.5 41 நான் வாங்கியிருந்தேன். இந்த தடவையும் வந்து 40.5. நம்புங்க, நான் வேணும்லாம் வந்து பாஸ் பண்ணி விடல, அது அதுவாக வருது. ஸோ இன்றைக்கி வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு 60-70 ஏதாச்சும் ஒரு நாளில் படிச்சிருந்தேன்னு பார்த்தேன். பட்டு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் இல்லை. எனக்கு மற்றவங்களாம் பாசிபிளாக இருக்கலாம். ஸோ என்னால் வந்து 50% ஆஃப் சிலபஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சு 40.5 எடுத்திருக்கேன். அதாவது ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கேன். நீங்களும் யாருன்னா எக்கானமிக்ஸ் படிக்காமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இப்போயே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டெய்லியும் ஒரு யூனிட் படித்தாலும் ஜான் அட்டெம்ப்ட் வரத்து முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிடலாம். இந்த மாதத்துலேயே கவர் பண்ணிடலாம், நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணலாம். ஸோ எக்கானமிக்ஸ் யாருன்னா படிக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எக்கானமிக்ஸ் படிங்க. ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட் தான் எக்கானமிக்ஸு. இது நான் படிக்கும் போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து ஒரு சோம்பேறித்தனமோ ஏதோ ஒரு பட்டு வந்து அதை படிக்காமல் இருந்தேன்னா தியரி சப்ஜெக்டை. பட் தியரி சப்ஜெக்டை வந்து ரொம்ப எப்பவுமே இக்னோர் பண்ணாதீங்க. அதில் நீங்கள் அக்ரிகேட் வந்து நிறைய வாங்கலாம். ஸோ ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் எக்கானமிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் முடிச்சிட்டோடனே தலைவலிச்சிச்சு, எனக்கு ஒரே தலைவலி. ஸோ தலைவலி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கியிருப்பேன். 1/2 மணி நேரம் தூங்கிட்டு வந்து நெக்ஸ்ட் எக்கானமிக்ஸில் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்னியோட வீடியோ வந்து அவ்வளோ தான். இப்போ டைம் வந்து 5 இதுக்கு மேலே இன்னும் குளிக்கல. போய் குளிச்சுட்டு வேறு எதனா படிக்கலான்னு இருக்கேன். ஸோ டே 18 சந்திப்போம். டே 18 வந்து என்னோட லக்கி நம்பர். டே 18 சந்திக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். டே 18 சந்திப்போம்.